ஐயோ அத்தை, நீங்க எந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க அத்தை, நான் பண்ணிக்கிறேன். வேணாமா, இந்த காஃபி குடிச்சிட்டு நீ போய் குளிச்சிட்டு வா, டிஃபன் ரெடியா இருக்கு. ஐயோ எதுக்கு தான் உங்களுக்கு இந்த சிரமம்? நான் பண்ணிக்கிறேன் அத்தை. நந்தினி, நீ என் மருமக இல்ல, மக. உன்னை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. அம்மா காஃபி தாமா. பொம்பளை இவ்வளவு நேரம் கழிச்சு தூங்கி சொல்லுவேன். நைட் ஆபீஸ் பார்ட்டிக்கு போய் பயங்கரமா டான்ஸ் ஆன உடம்பெல்லாம் வலிக்குதுமா. அதே சரி பாரு, ஒழுங்கு மரியாதை போய் பாத்திரத்துல கழுவு. இல்ல இன்னைக்கு ஃபுல்லா அவளுக்கு சோறு கிடையாது. அம்மா, இப்படி பண்ற கரெக்ட். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அத்தை. இந்த பாருமா, உன் வீட்டுல நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம். இங்க காலமே எந்திரிக்கணும். பொம்பளை 9 மணி இருக்கணும். நான் லட்சுமி ஆனது தரத்துல தான் வரும். போ போய் பாத்திரத்தை கழுவு போ. என்ன நிக்கிற? குளிச்சியா? ஐயோ கடவுளே கடவுளே, இந்த பொண்ணு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. போ பொண்ணு போய் குளி போ. ஐயோ போன்னு சொல்றல. அம்மா கொஞ்சம் காஃபி கொடுமா. வா பாப்பா, இந்த காஃபி குடி. ஏன் இவ்வளவு டயர்டா இருக்க? நைட் ஆபீஸ் பார்ட்டி போனல, டான்ஸ் எல்லாம் ஆடி உடம்பெல்லாம் வலிக்குதுமா. அச்சோ சரிம்மா, நீ காஃபி குடி. 2 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆயிடும். நீ சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அடுத்த முறை பார்ட்டிக்கெல்லாம் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத பாப்பா. பாட்டி கொஞ்சம் டயர்டா இருந்தானம்மா. அச்சோ, கல்யாணமான மருமகளுக்கு தான் தெரியும் மாமியார் எப்பேற்பட்டவள் என்று.